ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட பரபரப்பான மார்னிங் ரொட்டீனை தான் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக காலையில் எழும்புறதுக்கு 6 மணிக்கு அலாரம் வச்சு 6:45 7 மணிக்கு எந்திப்பேன். எந்திரிச்சதும் வேலை ஏசி ஆஃப் பண்ணுறது தான். ஆஃப் பண்ணிவிட்டு நேற்று துவைச்ச துணியெல்லாம் சேர்த்து போட்டிருப்பேன். அதெல்லாம் காலையில் எந்திரிச்சது வேலை துணியை மடக்கிறது தான். 1 வீக்காக இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். துணியை மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியில் போய் அடுத்த வேலைகள்லாம் பார்ப்பேன். துணியை மடக்கியாச்சு. இனிமேல் அதை எங்கே இடத்துல வைக்கணுமோ அங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். குழந்தைங்களை இனிமேல் எழுப்பலை, இனிமேல் தான் எழுப்புவேன். ஒரு 8 மணிக்கும் அலாரம் வச்சுருப்பேன். 3 அலாரமாக வச்சுருப்பேன். 6 மணிக்கு ஒன்று, 7 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று. நான் 6 மணி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை ஆஃப் பண்ணி வச்சு 6:45 எந்திரிச்சிருவேன். குழந்தைங்களை 8 மணி அலாரம் அடிக்கும் போது எழுப்புவேன். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி எந்திரிச்சாங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். 8 மணிக்கு எழும்புனாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். 8 மணிக்கு அலாரம் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அதை 8:10, 8:20, 8:30 அப்படின்னு 10 நிமிஷமாக வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா தான் எனக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். நான் அலாரம் அடிக்கும்போது இந்த டயத்தில் இத்தனை மணி ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் வேலை முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த டைமை கனெக்ட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இது நான் சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எழும்புறது 7 மணி தான். எந்திரிச்சதும் வேலையாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரூமை விட்டு வெளியில் வந்தேன். இப்போது மணி எத்தனைன்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. வேலை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மணி 7:15 ஆயிடுச்சு. கிச்சனையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு காலையில் போய் வேலை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பாத்திரம் சிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறதுனால காலையில் சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சிட்டு அங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல கிச்சனுக்கு நான் செய்கிற வேலை சாப்பாடு குக்கரில் போடுறது தான். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால சாப்பாடு குக்கரில் போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன வேலை அப்படின்றத பிளான் பண்ணிப்பேன். முந்தின நாள் நைட்டே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத யோசிச்சு வச்சுப்பேன். நைட்டு தூங்கும்போது தான் யோசிப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த மீல் பிளான்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி நாள் நைட்டு யோசிப்பேன், சரி இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு டெய்லி ஓரளவுக்கு மீன் இருந்துடும். அதனால் காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சாப்பாடு அடுப்பில் போட்டுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் எனக்கு ஈஸியான வேலை. இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறது சாப்பாடு வச்சுட்டு அடுத்ததாக பொங்கல் செய்யலான் இருக்கேன் காலையில் டிஃபனுக்கு. அதுவும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். வீடியோ எடுக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே லேட்டாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சாப்பாடு அரிசி களைஞ்சு குக்கரில் போட்டுட்டேன். இந்த தடவை இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி ரேஷன் அரிசி தான். அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இப்போ பொங்கலுக்கு அரிசி எடுத்துட்டேன். அடுத்ததாக சிறுபருப்பு இருக்குல்ல, அதை போட்டு குக்கரில் வேக வச்சிட்டோன்னு சொன்னால் சைட் பை சைடு அதுவும் நடந்துகிட்ருக்கும். 2 குக்கரையும் அடுப்பில் போட்டு, இப்போ இட்லி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சாப்பாடை அடுப்பில் போட்டுட்டு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி அதையும் வச்சிட்டோன்னு சொன்னால் அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அடுத்து ஏதாவது வேலை இருக்குன்னா அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் அரிசி போட்டு பருப்பும் போட்டு உப்பு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் வச்சு இதை ஒரு பக்கம் விசில் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து என்ன வேலை இருக்கோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சம்டைம்ஸ் நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் 8 மணிக்கு எழுந்திரிச்சு கூட சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரேஷனில் வாங்குகிற அரிசி பொங்குறதுனால அது ஒரு விசில்லே குக் ஆகிடும். ஒரு விசில், அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை வடிச்சுக்கலாம். 1/2 ஹவரில் சாதம் ரெடி ஆகிடும். ஒரு முட்டையை பொரித்து மஞ்சள் மாதிரி கிண்டி கொடுத்து அனுப்பிடுவேன். இது நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்ல, அந்த டைமில் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. 2 குக்கருமே அடுப்பில் வச்சாச்சு. இனிமேல் வீடை கூட்டி பெருக்கி விட்டுட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வீடு துடைக்கிற வேலை இருக்கும். நான் மேக்ஸிமம் காலையில் எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எப்படி இந்த பொண்ணு 7 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்குது அப்படின்ட்டு. நான் ஒவ்வொரு வேலை முடியும் போதும் நான் எவ்வளோ வேலைலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டைமிங்கோடு காட்டுறேன். அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஆமாம், இவ உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா அப்படின்னு கூட தெரிஞ்சிடும். ஹாலை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமையும் கூட்டிட்டு ஹாலையும் கூட்டிட்டு அப்புறமா கிச்சனையும் கூட்டி விட்டுறேன். கிச்சனை கூட்டி விட்டுட்டு இது இனிமேல்
குப்பையை அந்த வேஸ்ட் பாக்ஸில் அள்ளி போட்டுட்டு கிச்சனுக்குன்னு ஒரு மேட் வச்சுருக்கேன்ல அதை வந்து நைட் எடுத்து வெளியில் காயப்படுவேன். ஏன்னா வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணும்போது அப்பப்போ அதில் தண்ணி படும்ல, அப்போது லைட்டான கொஞ்சம் கொஞ்சமான ஈரங்கள் இருக்கும். ஏன்னா துவைக்க முடியாது அதை, ஆனால் வெயிலில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு மத்தியானம் இல்லைனா நைட் டைமில் எடுத்து வெளியில் போட்டுருவேன். அந்த காற்றுலேயே நல்லா காஞ்சிரும். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த மேட்டையை எடுத்து கிச்சனில் விரிச்சிடுறேன். அந்த மேட்டு கிச்சனில் இருந்தால் தான் எனக்கு கிச்சன் வந்து ஒரு நசநசன்னு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சுகருக்கு தேவையான மெடிசன் எல்லாமே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என் வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, வெண்டைக்காய் தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது, சுகரும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு. இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 வீக் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு சுகர் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஃபீல். ஃபேஸை பார்த்தாலே தெரியும். இதை குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் சுகருக்குள்ள டேப்லெட்டும் போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் விறுவிறுக்க வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஃப்ரிட்ஜில் நேற்று க்ளீன் பண்ணி வச்சா கொஞ்சம் துண்டு மீன் இருந்தது. அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு விரசி எடுத்து வச்சிடுறேன். இது வந்து பொரிக்கிறதுக்காக நெம்மீன் சூறையோட பாதி துண்டு தான் கிடச்சிது. அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து குழம்புக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நேற்று மீன் கட் பண்ணும்போதே கையில் 2-3 காயம் ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தேங்காய் திருகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் திரும்பவும் கற்றுக்கிட்டேன். தேங்காயும் ஃபுல் அண்ட் ஃபுல் திருகி எடுத்தாச்சு. இனிமேல் இதை வச்சு சட்னியும் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறமா தேங்காய் மசாலுக்கும் அரைக்கணும். மீன் குழம்புக்கும் சட்னிக்கு வந்து வழக்கம் போல் தான் தேவையானதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி எடுத்து தாளிச்சு ஊற்றி சட்னியை கலக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பொங்கலுக்கு வந்து சட்னி சாம்பார் ரெண்டுமே நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி சாம்பார் வைக்கலைன்னா சட்னி மட்டும் தான் செய்ய போகிறேன். சட்னியுமே சூப்பராக தான் இருக்கும். இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சைட் பை சைட் அடுத்து மீன் குழம்புக்கும் செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு மீன் குழம்புக்கும் ஒவ்வொரு விதமான மசாலா அரைக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கு இந்த நெம்மீன் சூறை குழம்புக்கு, அதாவது சூறைக்குன்னு இப்போ சூறை மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல சட்னிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. என் பையனுக்கு வந்து சட்னியில் இருக்க அந்த காஞ்ச மிளகா ரொம்ப பிடிக்கும். அதனால் சட்னி தாளிக்கும் போது காஞ்ச மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்குவேன். சட்னி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கும் போது பொட்டுக்கடலை சேர்க்குறத காட்டியிருக்க மாட்டேன். பொட்டுக்கடலை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கிட்டேன். நான் அரைஞ்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன். அது உங்களுக்கு காட்ட மறந்துருச்சு. சட்னியுமே சைட் பை சைட் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். சட்னி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நான் நிறைய உரித்து எடுத்துக்கிறேன். சட்னி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே அடுப்பில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம்ல அந்த சட்னியும் எடுத்து வச்சிடலாம். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் தண்ணி சிந்தினாலும் நான் உடனே தொடச்சிருவேன். அதை தொடச்சி நசன்னு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே தொடச்சிருவேன். ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க, ஏம்மா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இது தொடச்சா ஆகாதா அப்படின்ட்டு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகம், அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறினதும் இதில் வந்து நம்ம திருகி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை வந்து கொட்டிக்கணும். கொட்டிட்டு தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கலந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எல்லாமே கலந்துருக்கும். அதனால் தனித்தனியாக எதுவும் சேர்க்காமல் கலந்த மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா விரசி எடுத்துக்கலாம். அந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுக்கோங்க. சைட் பை சைட் மீனும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு. நான் எங்கள் வேலை செய்ய எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். நான் அதை கனெக்ட் பண்ணிக்குவேன், நம்ம சீக்கிரம் செய்யணும் அப்படின்ட்டு. மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மசாலாவுமே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது குழம்பு நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் அம்மா இந்த மெத்தடில் செய்வாங்க, எங்கள் சித்தி செய்வாங்க. மெயினாக எங்கள் சித்திக்கிட்டே தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். மற்ற எல்லா மீன்களுக்குமே நார்மலாக செஞ்சாலும் இந்த சூரை வெரைட்டிக்கு மட்டும் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மீன் கொஞ்சம் துண்டு மாதிரி இருக்கிறத தனியாக பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு முள் மாதிரி இருக்கிறத குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீனில் தலை போட்டிருக்கேன். இன்றைக்கி தலை வந்து நமக்கு தான். எனக்கு மீன் தலை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். புளி வந்து
நம்ம வீட்டை சுற்றி நிறைய செடி கொடிகள் இருக்குன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு இந்த குழம்புக்கு தேவையான முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டில் உள்ள மரத்தில் பறிச்சது தான். 2 முருங்கைக்காய் கிடச்சிது, அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சில மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் கீரி போட்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க முருங்கைக்காய் 2மே ரொம்ப சின்ன முருங்கைக்காய் அப்படின்றதுனால நான் முருங்கைக்காவை 2ஆக வெட்டாமல் ஒன்றாவே வெட்டி முழுசு முழுசாக அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்ன முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 2ஆக கீரி போடல, ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். மசாலுமே சைட் பை சைடு அரைச்சி எடுத்துட்டேன். இதுவுமே கட் பண்ணி எல்லாத்தையுமே குழம்பு இன்றைக்கி ஒன்றா கூட்டி தான் வச்சு அடுப்பில் வைக்க போகிறேன், தனியாக தாளித்து செய்யலை. இதில் முருங்கைக்காவும் போட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசால், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அப்புறமா கரைச்ச புளி இதெல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரஸ்ட்மே கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை புளி ஊற வைக்க மறந்துருச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கரைஞ்சிரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு புளி கை வச்சு கரைக்கிறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக கரைச்சாச்சு. புளி தண்ணியும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கையில் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, குழம்பு கலக்கும் போது அந்த கைமணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கைமணத்துக்காக குழம்பு நல்லாவே கலக்கிக்கலாம். குழம்பு கலக்க கலக்க காரத்தினால கையில் பட்டு காய ரொம்ப வலிக்குது. உப்பு சேர்த்து இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன்னா இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அடுத்ததாக இன்னொரு வேலை இருக்குது. நம்ம அது பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கணும்னு இல்லை, இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா அடுப்பு கிடையாதுல்ல, கேஸ் தானே, அதனால் அது பாட்டுக்கு இருக்கும். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்தது வெளியில் வேலை இருக்குது. இந்த இடையில நான் குழந்தைங்களும் எழுப்பி விட்டேன். அவங்களுமே கிளம்ப போயிட்டாங்க. பல்லு திட்டிட்டு குளிச்சுட்டு அவங்களாவே கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு, அதையும் கழுவிட்டு சாப்பாட்டில் விசிலும் செட்டில் ஆயிடுச்சு. சாப்பாடும் வடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேலை, அதாவது கிச்சனில் உள்ள வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிடும். இன்னும் வெளியில் ஒரு சில வேலைகள் இருக்கும். நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், எனக்கு காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிரும், துணி துவைக்கிற வேலை முதற்கொண்டு எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் ஷேர் பண்ணுறது. அது எப்படி நீங்கள் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடுறீங்க, 2 மணி நேரத்தில் எப்படி முடிச்சிட முடியும் அப்படின்னு. முடியும், நம்ம பிளானிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சு. எங்கள் லாங் வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கபோர்டு ஆர்கனைசிங் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா சாரீ வச்சு துப்பட்டா வச்சு துணியை எப்படி மூட்டை கட்டுறது, ஏதாவது ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத் எப்படி மூட்டை கட்டுறது, அது எங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க உண்மையிலே கேட்டாங்களா சீரியஸாக கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல, பட் கேட்டுட்டாங்க. அதுக்காகவே ஒரு ஷார்ட்ஸாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இருந்த பாத்திரத்தையும் சைட் பை சைட் கழுவி வச்சுட்டேன். இனிமேல் வெளியில் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. இங்கே வந்து குழம்பு வச்சாச்சு, அடுப்பில் மீனும் பொரித்து எடுத்துட்டேன், சட்னி வச்சுட்டேன். பொங்கலுக்கு வந்து விசில் செட்டில் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ பொங்கலுக்கு வந்து தாளித்து ஊற்ற வேண்டியதான் பாக்கி. பாத்திரமும் கழுவி எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜில், அதாவது வெளியில் எடுத்த பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இருந்ததில் அதுவும் வச்சுட்டேன். குட்டி பையன் எழுந்திரிச்சு உட்காந்தம்மா பால் வேணும்னு அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு பாலும் அடுப்பில் வச்சாச்சு. இதையும் சிம்மில் போட்டோன்னா இதுவும் சைட் பை சைடு ரெடி ஆகிடும். பால் வந்து காய்க்கும் போதே சீனியெல்லாம் போட்டுருவேன், தனியாக காய்க்கிறது கிடையாது, ஏன்னா கெட்டு போயிடும், அதனால் அப்படி காய்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பால் வந்து மத்தியானத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. பொங்கலுமே விசில் செட்டில் ஆயிடுச்சு. இன்றைக்கி முந்திரி இல்லாதனால ஏழைகளின் முந்திரியான நிலக்கடலை போட்டு பொங்கல் தாளிச்சாச்சு. இதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலையும் கலந்து வச்சுட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் வெளியில் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குல்ல, அதை பார்க்க வேண்டியதான். கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சுது, துணி துவைக்கிறதுக்காக தான் கிளம்பிட்டேன். வெளியிலையும் கொஞ்சம் பெருக்க வேண்டிய வேலை இருக்கும். நான் வீடு ஹாலில் பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வெளியிலையும் பெருக்க வேண்டிய வேலை. பாப்பா பார்த்தீங்களா, அவளும் ரெடி ஆகிட்டு வந்துட்டா. வெளியில் பெருக்க வேண்டிய வேலை இருக்கும். பட் நேற்று அப்பா ஈவினிங் பெருக்கி விட்டுட்டாங்க, அதனால் வராண்டா பெருக்க வேண்டிய வேலை எனக்கு இல்லை. துணி துவைக்க வேண்டிய வேலை தான். டெய்லி துணி துவைக்கிறதுனால எனக்கு ரொம்ப துணி சேராது, கம்மியாக தான் துணி சேரும். அதனால் டெய்லி துவைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியல. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நாளாகவே ரொம்ப துணி சேர்த்து போட்டு தான் துவைச்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் தெரியல, வாஷிங் மிஷின் இல்லாத ஃபீலிங்கும் இல்லை. 5 பேர் இருக்கீங்க, 5 பேரோட துணியை எப்படி துவைப்பீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 செட் துணி அப்படின்னா கூட 10 செட்டு துணி தான் ஆகும். அது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஸ்கூலுக்கு போகிறதுனால யூனிஃபார்த்தோடு அதுவும் முடிஞ்சிட்டு போயிடுது. பாப்பாவும் ரெடி ஆகிட்டு தலை சீவி கொடுங்கம்மா அப்படின்ட்டா. தலை சீவி விட்டுட்டேன் அவளுக்கும். இனிமேல் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளும் கிளம்பிடுவா. அவள் கிளம்பும்போதே பின்னாடி 2 பேரோட தான் சேர்ந்து போவாள். பின்னாடி 2 பிள்ளைங்க வருவாங்க, அவங்களோட சேர்ந்து போவாள். அவங்க வந்துட்டாங்க. அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நான் வந்து துணியும் காய போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோலாம் என்னோட பெரிய பையன் தான் எடுத்து கொடுக்குறான். அவனை குளிச்சுட்டு வந்து இப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடு அப்படின்னு சொன்னதும் அவன் எடுத்து கொடுத்தான். துணியும் காய போட்டு
குட்டி பையன் வந்து ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வந்ததும் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி கையில் கடலை கொடுத்துருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுமே அவங்க கூப்பிடுறாங்கம்மா அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி அவளை கிளப்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் இனிமேல் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்துட்டு அவனுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும். நான் வந்து அந்த வேலையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அவனே அள்ளி சாப்பிட்ருவான். கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நானே ஊட்டி விட்டுருவேன். டைம் இருக்குன்னா அவன் அள்ளி சாப்பிடுவான். லஞ்சும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் வீடு துடைக்க வேண்டிய வேலை தான். நேற்று ஈவினிங் வந்து ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். நான் டெய்லி 2 வாட்டி துடைப்பேன். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை துடைப்பேன். ஏன்னா வெள்ளை கலர் டைல்ஸுன்றதுனால 2 வாட்டி துடைக்க வேண்டியது இருக்குது. ஹால் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்தாச்சு. எங்களோட பெட்ரூம், ஹாலு, அப்புறமா சாப்பாடு ரூம் இருக்குல்ல அது, அப்புறமா சிட் அவுட் துடைப்பேன். பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குல்ல, இன்னொரு பெட்ரூம் இருக்குல்ல, அது துடைக்க மாட்டேன். ஏன்னா அது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் ஈவினிங் டைம் துடைக்கும் போது மட்டும் அதை துடைச்சிக்குவேன். மார்னிங் அதை துடைக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும். எனக்கும் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ரூம் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அப்புறமா ஹால் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மணியும் பார்த்துக்கோங்க 9:06 தான் ஆகுது. பையன் வந்து கிளம்புறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு வேன் வந்து 9:15 வரும். இவன் வந்து 9:10, 9:05 அந்த டைமில் நடக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் வந்து பக்கத்தில் தான், நடந்தே போயிடுவான். சாப்பிட்டு முடிச்சிட்டான். இனிமேல் அவன் கிளம்ப வேண்டிய வேலை தான் இருக்குது. நான் கிச்சனில் உள்ள எல்லா வேலையுமே பார்த்துட்டேன். என்னோடய மார்னிங் வந்து இவ்வளோ பரபரப்பாக தான் போகும். ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களுமே சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர். These brothers my guys, know that they fly, know that they ride or die. Why they wanna move like that?